ஒரு கூட்டம் நடைபெறுது. அதாவது என்னன்னா, குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் நடைபெறுது. அந்த கூட்டத்தில் வந்து பல பெற்றோர்களும் குழந்தைகளுமே அங்கே கலந்துக்கிறாங்க. எதை பற்றி பேச போகிறாங்க அப்படின்னா, ஒப்பிடுதல். அதாவது நமக்கு ஒரு குழந்தை பிறகுது அப்படின்னா, அந்த குழந்தைய இன்னொரு குழந்தையோட ஒப்பிட்டு பார்க்குறோம். ஸோ அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன்ஸ் தான் அந்த இடத்துல வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க எல்லாருமே. உதாரணத்திற்கு ஒரு குழந்தை வந்து 2 விதமாக தன்னை தாழ்மைப்படுத்திக்கும். என்ன அப்படின்னா, ஐயோ நம்ம பார்க்குற காலாண்டர்லையும் சரி, நம்ம நோட்டில் இருக்க ஒரு குழந்தை பாரு நம்ம அழகாக இல்லையே, க்யூட்டாக இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு தாழ்வு மனப்பானம் ஏற்படும். இன்னொன்று புத்திசாலி தன்மையை வச்சு நம்மளை ஒப்பிட்டு பார்ப்பாங்க. அதாவது அந்த பையன் பாரு எப்படி படிக்க நம்புறான், அவன் எவ்வளோ அறிவாளியாக இருக்கான் பாரு, நீ தான் இருக்கீங்க மக்கு அப்படின்னு சொல்லி திட்டுறனால தன்னைத்தானே அந்த குழந்தை வந்து தாழ்த்திக்குது, தாழ்மைப்படுத்திக்குது. எங்கே போனாலுமே ஆமாம் நமக்கு அறிவு இல்லை, நம்ம முட்டாள் தானே, நம்ம அழகு இல்லை, நம்ம க்யூட்டாக இல்லை, நம்மளை யாரும் தூக்கி கொஞ்சம் மாட்டாங்கன்னு சொல்லி சின்ன வயதிலே தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டுருது. இதை கண்ட்ரோல் பண்ணணும், இதை வந்து கைவிடணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த கூட்டத்தில் பேசுகிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மோட்டிவேட் பண்ணுங்கள், இருக்கிறது வந்து ஒரு குழந்தை தான், அதை மோட்டிவேட் பண்ணுங்கள். அண்ணன் தம்பி அம்மா அக்கா இதெல்லாம் இந்த உறவெல்லாம் விட 3வது உறவு வந்து அந்த குழந்தைய வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. யாருமே அந்த குழந்தைய வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசிக்கிறாங்க. பேசி அந்த குழந்தைங்களுக்குமே உற்சாகமாகி எல்லாருமே உயர்ந்தவங்க தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் இதே போல் பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அந்த மோகன் குமார் நியூஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.